குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட பேர் காவியதர்ஷினி. நம்ம கோட்டோட பிகினர்ஸ் பேட்ச் 2.1 ஸ்டூடெண்ட். நான் கோட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது. ஸோ ஆப்டி ரீசனிங் நான் ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் இங்கிலீஷ் வந்துட்டு நான் அந்தளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்தது கிடையாது. ஸோ அது எனக்கு என்ன ரீசனாக எப்படி அந்த கொஷின் எப்படி எடுத்து போடணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும், எந்த ஆர்டரில் வந்துட்டு அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால எனக்கு இங்கிலீஷை பார்த்தாலே ஒரு ஹெசிடேஷனாகவே இருக்கும். ஸோ ஆனால் ஆஃப்டர் கோட் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. எந்த கொஷினாக இருந்தாலும் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நான் வந்துட்டு அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்குறேன். அது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னாலையும் இங்கிலீஷில் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்றது நான் இங்கே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் விஷயம், எனக்கு சிஏ எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எந்த பாயிண்ட் முக்கியமாக படிக்கணும், ஸோ எந்த பாயிண்ட்லாம் டேபிள் அப்படின்றது கேட்டகரைஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ அதை இங்கே வந்துட்டு இமானுவேல் மேத்யூ சார் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அது நமக்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் தென் எனக்கு மென்டார் சப்போர்ட். ஸோ முக்கியமாக சொல்லணுன்னா அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதை எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது ஃபஸ்ட் ஐடியா இல்லை. பட் நானும் ஏதோ ஒரு இதில் தான் நான் அந்த டெஸ்ட்டு கொடுத்தேன். பட் அவங்க ரிவ்யூ சொல்லும்போது எங்கள் மென்டார் வந்துட்டு நிறையா குட் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. சொன்ன இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா நீங்கள் இன்னும் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கலாம், எந்தெந்த கொஷின் விடணும், எந்தெந்த கொஷின் அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்றது எங்கள் மென்டார் எனக்கு சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு சின்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கோட்டில் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கோட் ஃபார் திஸ். தேங்க்யூ.